வணக்கம். இது ஒரு முக்கிய செய்தி. அமெரிக்காவின் புகழ்பெற்ற டூம்ஸ்டே விமானம் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. அதே நேரத்தில் ஈரான் மீது அடுத்த 48 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விமானம் லாக்ஸ் விமான நிலையத்தில் காணப்பட்டது உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அணுசக்தி போரை எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் ஏன் இப்போது பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ளது? இது ஒரு திட்டமிடப்பட்ட நகர்வா? E4B நைட்வாட்ச் என்று அழைக்கப்படும் இந்த விமானம் ஒரு மொபைல் கட்டளை மையமாக செயல்படக்கூடியது. இது அணுசக்தி தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கும் வகையில் கதிர்வீச்சு பாதுகாப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் வருகை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த விமானம் தரையில் உள்ள அனைத்து தகவல் தொடர்பு மையங்களும் அழிக்கப்பட்டாலும் வானில் இருந்தே உலகையே கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. இது 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவின் இரகசிய ஆயுதமாக இருந்து வருகிறது. இதன் செயல்பாடுகள் மிகவும் இரகசியமானவை. இந்த விமானத்தின் உள்ளே அதிநவீன தொழில்நுட்பங்களும் பாதுகாப்பான தகவல் தொடர்பு கருவிகளும் உள்ளன. இதன் மூலம் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் எந்நேரமும் உலகளாவிய படைகளுடன் தொடர்பில் இருக்க முடியும். இது ஒரு பறக்கும் பென்டகன் போன்றது. இதன் வரலாறு 1970களில் தொடங்குகிறது. அமெரிக்க அதிபருக்கு அணுசக்தி போரின் போது பாதுகாப்பான இடமாக இது வடிவமைக்கப்பட்டது. பனிப்போர் உச்சத்தில் இருந்தபோது இது அமெரிக்காவின் வலிமையை உலகுக்கு உணர்த்தியது. 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதன் தேவை மாறவில்லை. காலப்போக்கில் இந்த விமானம் பலமுறை நவீனப்படுத்தப்பட்டது. இன்று இது வெறும் தகவல் தொடர்பு மையம் மட்டுமல்ல, அதிநவீன தாக்குதல் திட்டங்களை வானிலிருந்தே வகுக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கோட்டை. லாக்ஸ் விமான நிலையத்தில் இதன் தோற்றம் ஒரு தெளிவான செய்தியே தருகிறது. இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரான் மீதான ஒரு சாத்தியமான தாக்குதலுக்கு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. எல்லைகளில் இராணுவ நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளன. அடுத்த 48 மணி நேரம் மிகவும் முக்கியமானது என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் உலக சந்தைகளிலும் எதிரொலிக்கிறது. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நிலைமை மோசமடைந்து வருகிறது. வல்லரசு நாடுகளின் இந்த நகர்வுகள் ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரானின் பதில் தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதுதான் இப்போது சர்வதேச சமூகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய கேள்வி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் இந்த நகர்வுக்கு அதன் பிராந்திய நட்பு நாடுகள் ஆதரவு அளிக்கக்கூடும். இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களைத் தடுக்க நீண்ட காலமாக திட்டமிட்டு வருகின்றன. கூட்டு இராணுவ பயிற்சிகள் ஏற்கனவே பல இடங்களில் நடந்து முடிந்துள்ளன. ஈரான் தரப்பில் அவர்கள் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்கனவே முழு தயார் நிலையில் வைத்துள்ளனர். எந்தவொரு தாக்குதலுக்கும் உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் இலக்கு வைக்கப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரக்கூடும். உலக எரிசக்தி விநியோகத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. போர் ஏற்பட்டால் இந்த வழித்தடம் மூடப்படலாம். இது ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த பதற்றத்தை தணிக்க அவசர ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. இருப்பினும் களத்தில் உள்ள இராணுவ நகர்வுகள் ஒரு போரை நோக்கி இட்டுச் செல்கின்றன. ராஜதந்திரம் வெல்லுமா அல்லது இராணுவம் வெல்லுமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்குத் தெரியவரும். அமெரிக்காவின் டூம்ஸ்டே விமானத்தின் வருகை ஒரு எச்சரிக்கை மணி. நாம் எதற்கும் தயாராகி இருக்க வேண்டிய சூழலில் உள்ளோம். ஒவ்வொரு நிமிடமும் நிலைமை மாறிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து தகவல்களை திரட்டி வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். அமைதி நிலவ அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். செய்திகளுக்காக நான் நன்றி. வணக்கம்.